இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதர். ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதுன்றது பெரிய ஒரு பாரமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு இப்படி இருக்குமா, இல்லை இதை விட ரொம்ப கடினமாக இருக்குமா? சில பல குழப்பங்கள். தூங்க முடியல பிரதர், தூக்கமே வரமாடுது. எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எதை பற்றியாச்சு நினச்சிக்கிட்டே இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பார்த்து பாருங்கள். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்களை அவருக்கு முன்பாக இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். அவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை எல்லாமே மாற்றுவார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற வேலையில், முழு மனசோடு அவர் நேசிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமான நிகழ்வுகள் தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. பிரேஸ் தி லார்ட். நேற்று தினம் ப்ரேயர்ஸ் அப்லோட் பண்ண முடியலைங்க. நிறைய பேர் கேள்வியாக இருந்திருக்கலாம். என்ன ஆச்சுன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். ஏன்னா ப்ரேயருக்குள்ளே நம்ம போகணும்ல. என்னாச்சு அப்படின்னா, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, ரொம்பவே முடியல. ஃபீவர் ஒரு பக்கம், தலைவலி ஒரு பக்கம், பேக் பெயின் ஒரு பக்கம், வாமிட்டிங் ஒரு பக்கம். அவங்களால நிற்க கூட முடியல. சீக்கிரம் வாப்பா ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 மணி ஷிஃப்ட்டு, 8:40க்கு பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ 9:30 கிட்ட ஆகிடுச்சிங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே டோக்கன் சிஸ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம். உள்ளே போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, சரியாயிடும்னு சொன்னாங்க. ஸோ ட்ரிப்ஸே எது சொன்னாங்க, ஏதோ 4 பாட்டில் ஏற்றுனாங்க ஒய்ஃப்க்கு. அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 1:01 ஆகிடுச்சு. ஸோ ப்ரேயர்ஸ் அப்லோட் பண்ண முடியாது, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன், சாங்ஸ் ஒன்று. இதுதாங்க காரணம். ஸோ என் மனைவிக்காக கண்டிப்பாக ஜெபிச்சுக்கோங்க, சீக்கிரமாக நல்லா ஆகணும் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாமே, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. நடா இது கலகலன்னு இருந்த குடும்பம், நல்ல மகிழ்ச்சியாக இருந்த குடும்பம், திடீர்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுனால அதை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்படி ஆகிடுச்சு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம்ல. அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, நல்லா ஆகிடும். ஏன்னா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கையை நம்ம கடந்து வந்து தானே ஆகணும். இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை தாண்டி வந்தவங்க எத்தனையோ பேரில் வாழ்க்கையில். ஸோ நம்மளும் எந்த நோய் நொடி வந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த நோயை சுகமாக்குங்க, ஜபத்தில் வைங்க, அவ்வளோதாங்க. நிச்சயமாக நம்ம சுகம் பெறுவோம். ஆண்டுடைய கரம் நம்மளே இருக்க பற்றி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒவ்வொரு நாள் ஜபத்தை கேட்டுட்ருக்க அன்பான உறவுகள், வாழ்க்கையில் டவுன் ஆகிடாதீங்க, உடஞ்சிடாதீங்க. ஏன்னா உடஞ்சிட்டா மீண்டும் நம்ம ஏன்சி நடக்க முடியாது. உடஞ்ச இடத்துல எப்படியும் உட்கார வேண்டியதான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பொருள் உடஞ்சிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி குப்பையில் போட்டுடுறோம், அவ்வளோதான், அது யூஸ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம உடஞ்சிட்டா யூஸ் இல்லாமல் போயிடுவோமா? இருக்குங்க. நம்ம ஒரு அனுபவத்தை கற்றுக்குறோம் வாழ்க்கையில். ஓகே, இதெல்லாம் இப்படி நடக்கும், இதெல்லாம் நம்ம கடந்து வரணும் வாழ்க்கையில், இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலோடு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் சப்பத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. செபியுங்கள், எல்லாருக்காகவும் செபியுங்கள். முதலாவது மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிக்காக நம்ம செபிச்சிக்கலாம். இந்த நோயெல்லாம் சுகம் பெற்று வீடு திரும்பணும்னு சொல்லி செபிச்சிக்கலாம். வீட்டில் இருக்க ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக நம்ம செபிச்சிக்கலாம். தாத்தா பாட்டிக்காக, கணவன் மனைவிக்காக, சித்தி சித்தப்பா உறவுகள் எல்லாருக்காக நம்ம செபிச்சிக்கலாங்க. இன்றைக்கி விரோதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வார்த்தை தான். என்ன பண்ணுறது, அது பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ மனுஷன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெபிச்சிக்கலாம் எல்லாருக்காகவே. எதிரியாக இருந்தாலும் சரி, நேசிக்க பழகு, இதுதான். ஸோ இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு பாதுகாவலாக இருப்பார். அவர் நமக்கு முன்னே போவார், நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். எப்பக்கமும் நம்ம கூடவே இருக்காருங்க. நம்ம தான் அவரை தேடுறது இல்லைல்ல. ஆண்டவரே, நான் நிச்சயமாக உங்களை தேடி வருகின்றேன். எனக்கு என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு வைப்பீங்கிற ஒரு நம்பிக்கை. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிற விஷயம் இதுதான். ஜெபிக்கிறோம், ஜபத்தினால் ஒரு மாற்றம் வரும்னு பார்க்குறோம், ஆனால் மாற்றம் வரவே இல்லையே, வெறுத்து போகிறோம்ல. வெறுத்துறாதீங்க. ஜபத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. முழு மனசோட, முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடக்கும். சாட்சி சொல்லுவீங்க. ஸோ இன்றைய நாள் ஜபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜெபிக்கின்ற பொழுது அவரை ஆள் மனசில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம பாதையில் வெளிச்சம் நிச்சயமாக இருக்குது. இருள் சூழப்பட்டவங்க வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருப்பார். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா.
அன்புள்ள ஆண்டவரே, எங்களை காக்கின்றவராக இருக்கின்றபடியினால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீர் ஒருபோதும் உறங்காமலும் தூங்காமலும் இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இரவும் பகலும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பதற்காக நன்றி நன்றி ராஜா. சமூகம் எப்பொழுதும் இருக்கும் என்ற வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. வசனத்தை முழுமையாய் விசுவசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. உம்முடைய தீர்க்க தரிசன வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்ருவின் சகல தாக்குதலுக்கும் எங்களை மூடி காத்திருலுங்கப்பா. சோதனைகளிலிருந்து எங்களை பத்திரமாய் பார்த்துக்கோங்க இயேசப்பா. பயத்திலிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாள் கேட்குற விஷயம் இதுதான். நோயினுடைய இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பீர் நம்புகிற ஆண்டவரே. தினமும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தில் எங்களை வழிநடத்துவீராக. உம்மிடம் எங்களை ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. உம்முடைய கரங்களால் தொட்டிங்களை ஆசிர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க ராஜா. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை தருவீர் நம்புகிறேன் ஏசப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.